Hello students, this is Madan Kumar in 11th Mathematics, Chapter 8 Vectorial Algebra. Product of the vectors நம்ம பார்க்க போகிறோம். Two types of product இருக்குது, scalar or dot product, vector or cross product. இந்த ப்ராடக்ட்டை டிஃபைன் பண்ணதுக்கு முன்னாடி ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ் பார்க்க போகிறோம். Let A vector and B vector or any two vectors represent OA and OB respectively. Angle between A vector and B vector is the angle between the direction. When these direction are either both converges ஆர் போத் டைவர்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8.36 and 3.4 அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம், இல்லை எப்படி இருந்ததுன்னா வேறு மாதிரி ஆப்போசிட் சைடில் ஆங்கிள் வரும். ஸோ நெய்தர் கன்வர்ஜஸாக இருக்கணும், இல்லைனா எய்தர் போத் கன்வர்ஜஸ் 8.36 பாருங்கள், ஆர் போத் டைவர்ஜஸ் 8.34. ஸோ ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லேருந்து நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கும். நோட், if angle between two vectors 0 less than or equal to theta less than or equal to pi, when theta equal to 0 or pi, the vectors are parallel. So theta வந்து 0 இருந்தாலும் சரி, இல்லைனா பையாக இருந்தாலும் சரி, the vectors are parallel. If two vectors neither converges nor diverges, இப்படி இருக்குது. ஸோ கன்வர்ஜஸும் இல்லை டைவர்ஜஸும் இல்லை அப்படின்னா ஒரே ஏ டு ஜீரோலேருந்து பிக்கு போகிற வெக்டாரு அப்வர்ட்ஸ் இருக்குது, ஜீரோலேருந்து ஏ. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 8.34 வந்து போத் டைவர்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுவே வந்து டுவர்ட்ஸ் ஓக்கு வந்ததுன்னா, ஏலேருந்து பியில் இருந்ததுன்னா அது வந்து டைவர்ஜஸ் சொல்கிறாங்க. ஸோ கன்வர்ஜஸும் இல்லை டைவர்ஜஸும் இல்லைன்னா we have to extending the length of the vectors to find the, நம்ம என்ன பண்ணோம், அந்த லென்த்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ரெண்டு வெக்டாருக்குள்ள ஆங்கிள் பிட்வீன்ஸு என்னன்றதை கண்டுபிடிப்போம். So scalar product, let A vector and B vector any two non-zero vectors, theta be the angle included angle between the vectors. The scalar product or dot product is defined by A vector dot B vector and is defined by scalar modulus of A modulus of B cos theta. Thus A dot B equal to modulus of A into modulus of B into cos theta is the definition. Since the resultant A vector dot B vector is a scalar, it is called scalar product. ஸோ ரெண்டு வெக்டாருக்கு டாட் ப்ராடக்ட் போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கேலார் தான் கிடைக்கும். ஸ்கேலார்னால் எனி நம்பர், ஸோ எனி கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு கிடைக்கும், மைனஸு ப்ளஸ்ஸு. ஃபர்தர் வி யூஸ் த சிம்பிள் டாட் அண்ட் ஹென்ஸ் அனதர் நேம் இஸ் டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து ஜாமெட்ரிக்கல் மீனிங்கில் என்ன கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜாமெட்ரிக்கல் மீனிங் என்னென்னா ஓஏ ஓபின்னு எடுத்திருக்காங்க. ஸோ ஓஏ ஓபி வந்து டைவர்ஜஸ் எடுத்திருக்காங்க, வேறு வேறு டைரெக்ஷனில் எடுத்திருக்காங்க. ஸோ நீ என்ன பண்ணுறீங்க, ஓபி பி வெக்டார், ஓஏ ஏ வெக்டார், ஓபி பி வெக்டார், அது வந்து ஆங்கிள் வந்து தீட்டா, ஒரு பர்பண்டிகுலர் வரைய போகிறீங்க டிஎல். ஸோ அந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த ட்ரையாங்கிள் வந்து காஸ் தீட்டா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஏன்னா நம்ம டாட் ப்ராடக்ட் வந்து காஸ் தீட்டா தான். ஸோ அதனால் காஸ் தீட்டா என்ன ஃபார்முலா அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு ஓஎல் டிவைடட் பை ஆப்போசிட் ஹைபாட்னஸ் வந்து என்னதுன்னா ஓபி. காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஓஎல் டிவைடட் பை ஓபி. OL equal to OB cos theta. OB is nothing but modulus of B vector. So length OB, இப்போ B vectorக்கு modulus எதாவது தான் அந்த length கிடைக்கும். That's why we have written modulus of B vector into cos theta. But OL is the projection of B on A. அது என்ன சொல்கிறாங்க projection அப்படின்னா OL is the projection B on A அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஷேடோ வந்து இது மேலே விழும், அதுதான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ OL is the projection of B vector on A vector. ஸோ பியோட ஷேடோ வந்து ஏ மேலே விழுது, அதாவது பியோட பிரதிபலிப்பு வந்து ஏ மேலே விழுதுதான். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஓஎல் இஸ் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டார் ஆன் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ டாட் பி ஈக்குவல் டெஃபினேஷன் எடுத்துப்போம். மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி காஸ் தீட்டா, தென் மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு ஓபி காஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் ஓஎல். ஸோ ஏ டாட் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் வாட் இஸ் ஓஎல், ப்ரொஜெக்ஷன் பி வெக்டார் ஆன் ஏ வெக்டார். So projection B vector on A vector, thus the projection B on A, the formula is என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A dot B divided by ஒன்றும் இல்லை, இந்த மாடுலஸ் வேல்யூ டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. projection B on A means A dot B divided by modulus of A. projection A on B means B dot A divided by modulus of B. ஸோ எந்த வெக்டார் செகண்ட் வருதோ அது வந்து டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் projection B on A dot B divided by modulus of A, projection A and B dot A divided by modulus of B. ஸோ ஜாமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் ஏ ஸ்கேலார் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் என்ன நம்மளுக்கு கொடுக்குதுன்னா ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. ஸோ அது கொடுத்துருக்காரு, தட் இஸ் ப்ரொஜெக்ஷன் ஏ ஆன் பி ஆர் ப்ரொஜெக்ஷன் பி ஆன் ஏ. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸ்கேலார் ப்ராடக்ட்
of two vectors is commutative with the usual definition a dot b equal to modulus of a modulus of b cos theta. அதை வந்து நம்ம மாற்றி கூட எழுதிக்கலாம். பியை முன்னாடி கொண்டு வந்துட்டு ஏவை நெக்ஸ்ட் எழுதிக்கலாம். காஸ் தீட்டா கூட எழுதிட்டிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் பி மாடுலஸ் ஆஃப் ஏ காஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் பி டாட் ஏ. ஸோ ஏ டாட் பி ஈக்குவல் டு பி டாட் ஏ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ தீட்டாவோட வேல்யூ 0க்கும் பைக்கும் இடையில தான் இருக்கும், ஈக்குவல் டு. ஸோ இஃப் தீட்டா ஈக்குவல் டு 0 தென் ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏபி, தே ஆர் பேரலல். If theta equal to pi, then a dot b equal to minus ab. The vectors are parallel in opposite direction. First one is parallel same direction. Second one minus varudala parallel opposite direction. If theta equal to pi by 2, then a vector dot b vector equal to 0. Two vectors are perpendicular. If theta less than or equal to 0 to pi by 2, then cos theta is positive and a dot b is positive. Then pi by 2 to pi, then cos theta is negative, then a dot b is negative அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட வேல்யூஸ் இதை பேஸ் பண்ணி தான் வரும். தட் இஸ் a dot b is greater than 0 for 0 less than or equal to theta less than pi by 2, 0 for theta equal to pi by 2, less than 0 for pi by 2 less than theta less than or equal to pi. So a dot b equal to 0, then modulus of a 0 or modulus of b 0 or theta equal to pi by 2. Either a 0, b any vector, b 0, a any vector or theta equal to pi by 2. For any two non-zero vectors a vector and b vector, a dot b 0 if and only if a is perpendicular to b vector, இல்லைனா a is perpendicular to b vector na a dot b equal to 0. Converse if and only if na ரெண்டுமே சொல்லலாம். Different ways of represent a vector dot a vector. A dot a become modulus of a vector square or a vector square or a vector square, that is equal to a square. These representations are essential while solving problems I dot I, j dot j, k dot k. சேம் வெக்டார் டாட் ப்ராடக்ட் போட்டிங்கன்னா 1 வரும். ஐ டாட் ஜே, ஜே டாட் கே, கே டாட் ஐ ஈக்குவல் டு 0 எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது ஒரு 3 டைமென்ஷன் எடுத்துப்போம். ஸோ இது வந்து எக்ஸு, இது ஒய்யு, இது இசட்டு. திஸ் இஸ் ஐ கேப், திஸ் இஸ் ஜே கேப், திஸ் இஸ் கே கேப். ஸோ ஐ ஜே கே ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் யூனிட் வெக்டார்ஸ். ஸோ ஐ ஜேக்கு கே பர்பண்டிகுலர் ஆகும், ஜே கேக்கு ஐ பர்பண்டிகுலர் ஆகும், கே ஐக்கு ஜே பர்பண்டிகுலர் ஆகும். ஸோ சேம் வெக்டார் டாட் இப்படி போகும் சர்க்கிள். ஸோ ஐ டாட் ஜே நம்ம டெஃபினேஷனில் அப்ளை பண்ணலாம். மாடுலஸ் ஆஃப் ஐ, மாடுலஸ் ஆஃப் ஐ காஸ் தீட்டா, காஸ் வந்து 0 ஒரே டைரெக்ஷனில் இருக்கும்போது என்னென்னா 0 டிகிரி. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஐ 1, மாடுலஸ் ஆஃப் ஐ 1, காஸ் 0 1. ஸோ டோட்டலாக 1 × 1 × 1 ஆன்சர் 1ன்னு வந்துடும். அதனால தான் ஐ டாட் ஐ ஜே ஐ கேப் டாட் ஐ கேப் ஈக்குவல் டு ஜே கேப் டாட் ஜே கேப் ஈக்குவல் டு கே கேப் டாட் கே கேப் ஈக்குவல் டு 1. அடுத்தது ஐ டாட் ஜே, ஜே டாட் கே, கே டாட் ஐ ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதே 3 டைமென்ஷன் தான். ஐ ஜே கே இசட் எக்ஸு ஒய், அதே தான். இதுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இப்போ என்ன வரும்னா டெஃபினேஷன் அப்ளை பண்ணும்போது ஐ மாடுலஸ் ஆஃப் ஐ மாடுலஸ் ஆஃப் ஜே இந்த வாட்டி என்ன வந்துடும்னா காஸ் பை பை 2ன்னு வரும். காஸ் பை பை 2 0, அதனால் இது டோட்டலாக 0 ஆகிடும். சேம் வெக்டாருக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா 1 யூனிட் வெக்டாருக்கு, ஆப்போசிட்டு வேறு வேறு எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்து 0. ஃபார் எனி டூ ஸ்கேலார்ஸ் லாம்டா அண்ட் மியூ நம்ம உள்ளே கொண்டு வந்து தேவைன்னா ஏ வெக்டாரோட பி வெக்டாரோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். Scalar product is distributive over vector addition. That is a dot b vector plus c vector equal to a vector dot b vector plus b vector dot c vector. Left a vector dot c vector. Left distributive a vector plus b vector dot c vector equal to a vector dot c vector plus b vector dot c vector. Right distributive law. Subsequently a vector dot b vector minus c vector equal to a vector dot b vector minus a vector dot c vector, and a vector minus b vector dot c vector equal to a vector dot c vector minus b vector dot c vector. So vector identity a plus b whole square equal to modulus of a vector square plus modulus of b vector square plus 2 times a vector dot b vector. அதே போல் a minus b, a plus b, a minus b அதுக்கும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதோட சொல்யூஷன்ஸு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு எழுதி நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஏ வெக்டார் ஸ்கொயர் பி வெக்டார் ஸ்கொயர் ஏ டாட் பி, பி டாட் ஏ. ஏ டாட் பினாலும் பி டாட் ஏனாலும் ஒன்று தான், எதாவது ஒன்று மாற்றிக்கோங்க. பி டாட் ஏவை ஏ டாட் பியை மாற்றிட்டிங்கன்னா 2 times ஏ டாட் பின்னு வந்துடும்.
ஸோ ரெண்டு வெக்டாருக்கு எப்படி நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம், காம்போனன்ட்ஸில் எடுத்துக்கோங்க. ஏ வெக்டார் ஈக்குவல் டு A1 i cap ப்ளஸ் A2 j cap ப்ளஸ் A3 k cap அண்ட் பி வெக்டார் ஈக்குவல் டு B1 i cap ப்ளஸ் B2 j cap ப்ளஸ் B3 k cap. A டாட் பி வந்து A1i ப்ளஸ் A2 j ப்ளஸ் A3 k டாட் B1i ப்ளஸ் B2 j ப்ளஸ் B3 k. A1 B1 i டாட் i, A1 B2 i டாட் j, A1 B3 i டாட் k. நெக்ஸ்ட்டு A2 B1 j டாட் i, A2 B2 j டாட் j, A2 B3 j டாட் k. நெக்ஸ்ட்டு A3 B1 k டாட் i, A3 B2 k டாட் j, A3 B3 k டாட் k. ஸோ டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது யூனிட் வெக்டார் சேம் வெக்டார் மட்டும் 1, ஆப்போசிட் வெக்டார் பண்ணிங்கன்னா ஆன்சர் 0. இப்போ தான் நம்ம டெஃபினேஷன் மேலே பார்த்தோம். ஸோ அது i டாட் i, j டாட் j, k டாட் k 1. அப்போ A1 B1 ப்ளஸ் A2 B2 ப்ளஸ் A3 B3 தவிர மற்ற எல்லாமே 0 ஆகிடும். ஸோ A1 B1 A2 B2 A3 B3ன்றது என்னென்னா ஒரு ஸ்கேலாரு. அதுதான் டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் எ ஸ்கேலார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If theta is the angle between A vector and B vector, then theta equal to cos inverse of A vector dot B vector divided by modulus of A vector modulus of B vector. ஒன்றும் கிடையாது, நம்மளோட டெஃபினேஷன் எழுதுங்க. A vector dot B vector is equal to modulus of A modulus of B cos theta அப்படின்னு. இதை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இதை டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. தட்ஸ் வை A vector dot B vector divided by modulus of A vector modulus of B vector theta equal to இந்த cos இந்த பக்கம் வந்துன்னா cos inverse of A dot B divided by modulus of A modulus of B. For any two vectors A vector and B vector, modulus of A plus B is always less than or equal to modulus of A plus modulus of B. Triangle inequality சொல்லுவாங்க இதை. So we know that if A vector and B vector are two sides of a triangle, then sum A plus B represent the third side of the triangle. Therefore, triangular property modulus of A plus B is less than or equal to modulus of A plus modulus of B. For any two vectors A vector and B vector, modulus of A dot B less than or equal to modulus of A and modulus of B. If one of them is 0 vector, then the equality holds. So let us assume both are non-zero vectors. We have cos theta equal to A dot B divided by modulus of A dot B. So A dot B divided by, suppose cos theta value less than or equal to 1. So cos 0 cos pi less than or equal to 1 எடுத்துப்போம். ஸோ அதனால் அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா modulus of A dot B less than or equal to modulus of A modulus of B. So first sum 8.11, find A dot B. A vector equal to I cap minus A cap plus 5 k cap and B vector equal to 3 I cap minus 2 k cap. ஸோ A dot B எப்படி எடுக்கணும்னா ஐயோட I டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அந்த கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை ஆகும். இங்கேயும் 1 அங்கேயும் 1 1i 1i 1 into 1 1 I டாட் I 1 ஆகிடும். மைனஸ் ஜே அங்கே ஜே இல்லை, அப்போது 0ன்னு போட்டுக்கோங்க அங்கே. ஸோ இங்கே 1 அங்கே 0 1 into 0 0. இங்கே 5k இருக்குது, இங்கே minus 2k இருக்குது. ஸோ ஆன்சர் 5 2s are minus 5 into minus 2 minus 10 k dot k 1 ஆகிடும். ஸோ டோட்டல் ஆன்சரு 3 minus 10 3 minus 10 minus 7. பிகாஸ் ஜே இல்லைன்னா 0 போட்டுக்கணும். ஜேவோட மற்ற யூனிட் வெக்டார் மல்டிப்ளை பண்ணால் 0. 2i cap plus 3j cap minus k cap. B vector வந்து minus I cap plus 2j cap plus 3k cap. 2 into minus 1 minus 2, 3 into 2 6, minus 1 into 3 minus 3. ஸோ 6 minus 5 ஆன்சர் 1. இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா A plus 3b dot 2a minus b. ஏவும் பியும் கொடுத்துட்டாங்க. அப்போ ஏவோட 3b 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் பியை, அது ஏவோட ஆட் பண்ணுங்கள். அப்போ 3 into 3 9, 3 2s are 6, 3 into minus 1 minus 3. ஸோ 2ஆல் ஏ ப்ளஸ் 3b. அப்போ 1i ப்ளஸ் 9i 10i வந்துடும். ஸோ இங்கே வந்து கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே வச்சு போட்டிருக்காங்க. ஸோ 2 into A dot A, தென் அவங்க வந்து 2 into A dot A மல்டிப்ளை. இதை மாதிரி போகிறத விட நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த சம்மை இப்படி எடுத்து பண்ணிக்கலாம். புக்கில் வந்து ரொம்ப ஷார்ட்கட்டாக இருக்குது. இது மேபி உங்களுக்கு கன்ஃபியூஸாக கூட ஆகலாம். நீங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 into 2a into இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து ஏஏ பிபி மல்டிப்ளை பண்ணிட்டு ஏபி பிஏ மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். நீங்கள் ஏ 3யோட மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 3s are 9 அந்த வேல்யூ எழுதுங்க. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, அது ஒரு வெக்டார் வரும். அதே போல் 2a மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பி, அது ஒரு வெக்டார் வரும். ரெண்டுத்துக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ நீங்கள் எப்படி போகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ we will multiply
we will add a vector with 3b vector, then find 2a minus b, then multiply both the vectors, we will get the answer is minus 15. ஸோ இது ரொம்ப ஷார்ட்கட்டாக இருக்குது, பட் ஆனால் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏவோட ஏ மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, தட் இஸ் 2 இன்ட்டு ஏ டாட் ஏ. பியோட பி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, மைனஸ் 3 இன்ட்டு பி டாட் பி. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏ இன்ட்டு மைனஸ் பி, அடுத்து 2a இன்ட்டு 3b. 2a இன்ட்டு 3b வந்து 6ab மைனஸ் ab. 6ab மைனஸ் ab வந்து ப்ளஸ் 5ab, அவ்வளோதான். ஸோ ஏ டாட் ஏன்னும் போது ஈஸியாக அதே மல்டிப்ளை 1 இன்ட்டு 1, 1 இன்ட்டு 1, 2 இன்ட்டு 2 4, ப்ளஸ் 5 இன்ட்டு ஏ டாட் பின்னு வரும்போது 1 இன்ட்டு 3 3, 2 இன்ட்டு 1 1, 2 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2, மைனஸ் 3 பி டாட் பின்னு வரும்போது 3 இன்ட்டு 3 9, 2 இன்ட்டு 2 4, மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1. ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 6 12, 5 இன்ட்டு 3 15, 12 ப்ளஸ் 15 17, 17 மைனஸ் அது எவ்வளோ இருப்பதுன்னா 10, அது ஒரு 4 12. ஸோ 17 மைனஸ் 32 வரும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக 2 இன்ட்டு 6 12 ப்ளஸ் இது வந்து 15 27 மைனஸ் இங்கே வந்து ஒரு 42 வரும். ஸோ 27ல் 42 போச்சுன்னா ஆன்சர் வந்து மைனஸ் 15. அதனால் இந்த ஆன்சர் மைனஸ் 15 வந்திருக்கு. ஸோ இந்த சம்மை நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி, இல்லைனா ஏ 3b மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அது ஒரு வெக்டார். 2a மைனஸ் பியால் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க, அது ஒரு வெக்டார். 2 வெக்டார் டாட் ப்ராடக்ட் பண்ணிங்களாலும் இதே ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட் 8.13 a vector b vector c vector, a vector plus lambda b vector perpendicular to c vector அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபைண்ட் லேம்டான்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு a lambda b ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி b இருக்குது, அதோட lambda b மைனஸ் பண்ண எல்லாத்தையும் லேம்டாவில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ சி வெக்டார், இப்போ ஏ ப்ளஸ் லேம்டா சி வெக்டார் பர்பண்டிகுலராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் லேம்டா சி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு 0, பிகாஸ் டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் ஈக்குவல் டு 0, தென் தே போத் ஆர் பர்பண்டிகுலர். ஸோ இங்கே ஏ ப்ளஸ் பி லேம்டா பி பர்பண்டிகுலர் டு சி, அதனால் ஏ ப்ளஸ் லேம்டா பி டாட் சி ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துப்போம். ஸோ இங்கேயும் அதே போல் ஏ ப்ளஸ் லேம்டா பி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதேமாதிரி பிரித்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படியும் மல்டிப்ளை பண்ணலாம், ஏ டாட் சி லேம்டா இன்ட்டு பி டாட் சி. ஸோ ஏ டாட் சி நான் மல்டிப்ளை பண்ணுறேன், 2 இன்ட்டு 3 6, தென் 2j இன்ட்டு 1j 2, 3k அங்கே k இல்லை, அதனால் 0, அதனால தான் 6 + 2ன்னு வந்திருக்கு. லேம்டா கான்ஸ்டன்ட் வெளில வச்சுருங்க. பி டாட் சி கண்டுபிடிங்க, மைனஸ் 1 இன்ட்டு 3 2 இன்ட்டு 1 2 ஈக்குவல் டு 0, 8 மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு 0, மைனஸ் லேம்டா அந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா லேம்டா ஈக்குவல் டு 8 இஸ் த ஃபைனல் ஆன்சர். நீங்கள் எப்படியும் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லைனா ஏவோட லேம்டா பி மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டு அதோட சியை டாட் ப்ராடக்ட் பண்ணியும் நீங்கள் போடலாம், அதே ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட்டு இஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார், தென் ப்ரூவ் தட் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் பர்பண்டிகுலர். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் minus modulus of b vector, squaring on both sides modulus of a vector square plus modulus of b vector square plus 2 times a vector dot b vector equal to modulus of a vector square modulus of b vector square minus 2 times a vector dot b vector plus modulus of a vector square plus modulus of b vector square, both side will be cancelled out, plus 2 a vector dot b vector equal to minus 2 a vector dot b vector. That right hand side value come to the left hand side, that is become 2 plus 2, 4 times a vector dot b vector equal to 0, divided by 4 we will get a vector dot b vector equal to 0, hence a dot b equal to 0, therefore a vector perpendicular to b vector, hence the proof. 8.15 for any vector r vector, prove that r dot I cap into I cap, r dot j cap into j cap, r dot k cap into k cap ஈக்குவல் டு ஆர் வெக்டார் நம்ம ப்ரூவ் பண்ணோம். இந்த சம்மில் என்னென்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சருக்கு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆர் வந்து ஏதோ ஒரு வெக்டார் சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப். ஸோ நம்ம ஜென்ரலாக ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏ வெக்டார் எடுத்துப்போம். ஆர் டாட் ஐ எப்படி எடுக்கிறாங்க, எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட் கே டாட் ஐ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ டாட் ஐ மட்டும்தான் 1 வரும், ஐ டாட் ஜே ஐ டாட் கே 0 ஆகிடும். அதனால் xi டாட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ டாட் ஐ 1 இன்ட்டு எக்ஸ். அதே போல் yj டாட் ஜே பிகம் y,
zk டாட் k become z. ஸோ ஆர் டாட் ஐ வந்து எக்ஸு, ஆர் டாட் ஜே வந்து ஒய், ஆர் டாட் கே ஈக்குவல் டு இசட். ஆனால் வெளியில் ஒரு ஐ இருக்குது. ஸோ இது எக்ஸு, இது ஒய்யு, இது இசட்டு. ஸோ எக்ஸ் இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் இசட் இன்ட்டு கே கேப், தட் இஸ் நத்திங் பட் ஆர் வெக்டார். Hence proved. Find the angle between the vectors 5i cap plus 3j cap plus 4k cap and 6i cap minus 8j cap minus k cap. So name கொடுத்துருங்க a vector and b vector. Let theta be the acute angle between a and b. So cos theta equal to a dot b. 5 இங்கே ஐக்கு இருக்குது, அங்கே 6 இருக்குது. 5 6 are 30. இங்கே 3 இருக்குது, அங்கே -8 -24. இங்கே 4 இருக்குது, -1 -4. 30 minus 28. ஸோ a டாட் b வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிடைக்கும். டினாமினேட்டர் மாடுலஸ் ஆஃப் a 5 ஸ்கொயர்ட் 3 ஸ்கொயர்ட் 4 ஸ்கொயர்ட். ஸோ 16 + 9 + 25 √50. again 6 ஸ்கொயர்டு 36, 8 ஸ்கொயர் 64, 101 √101. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலே வந்து ஆக்சுவலி இது வந்து 2 தான், இந்த வேல்யூ 2 வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா √2 × √2ன்னு பிரிச்சுக்கிட்டாங்க. √50 எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 5 25 × √2. 25 வெளில எடுத்திங்கன்னா 5 வந்துடும். 5 √2, ஒரு √2 கேன்சல் பண்ணிடுறாங்க. தட்ஸ் வை வி ஆர் கெட்டிங் theta equal to cos inverse √2 divided by 5 × √101 is the final answer. Next, projection AB vector and CD vector where A, B, C, D are the points 4 - 3 0, 7 - 5 -1, -2 1, 3 0, 2, 5 அப்படின்னு சொல்லுவாங்க. OB the origin எடுத்துக்கோங்க. OA, OB, OC, OD 4 பாயிண்ட் எடுத்து அதில் வந்து ஏபி அண்ட் சிடி மட்டும் கண்டுபிடிங்க. பிகாஸ் நம்மளுக்கு என்ன வேணும்னா ப்ரொஜெக்ஷன் ஏபி வெக்டார் ஆன் சிடி வெக்டார் வேணும். இப்போ ஏபி ஆன் சிடி, அப்போ ஏபி வெக்டார் ஓபி மைனஸ் ஓஏ, சிடி வெக்டார் ஓடி மைனஸ் ஓசி, அதை கண்டுபிடிச்சாங்க. ப்ரொஜெக்ஷன் ஏ ஆன் பி, தென் ஏ டாட் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி, அந்த ஃபார்முலா இங்கே செகண்ட் வரது தான் டினாமினேட்டர் வரும். ப்ரொஜெக்ஷன் ஏ ஆன் பி, ஏ டாட் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி. இங்கே ப்ரொஜெக்ஷன் ஏபி வெக்டார் ஆன் சிடி வெக்டார், அப்போது ஏபி வெக்டார் டாட் சிடி வெக்டார் டிவைடட் பை செகண்ட் வந்த வெக்டார் என்னென்னு பார்க்கணும், சிடி வெக்டார். தட்ஸ் வை வி ஆர் ரிட்டன் டினாமினேட்டரில் மாடுலஸ் ஆஃப் சிடி வெக்டார். ஸோ ஏபி வெக்டார் டாட் சிடி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் சிடி வெக்டார். ஸோ ஏபிக்கும் சிடிக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா 3i 2i 6 -2j + j -2 -k + 2k -2. So 6 - 4 2. Modulus of CD 2 squared 4, 2 squared 4, 1 squared 1, 4 + 4 + 1 √9, √9 எவ்வளோ எடுத்திங்கன்னா 3 வந்துடும். That's why we are getting 2/3. If A vector, B vector and C vector are 3 unit vectors satisfying A vector minus √3 B vector plus C vector equal to 0 vector, then find the angle between A and C ன்னு கேட்டிருக்காங்க. Let theta be the angle between A and C ன்னு எடுத்துக்கோங்க. A வெக்டாரும் அந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் ஏசி இந்த பக்கம் வச்சுட்டு பி அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. -√3 B வெக்டார் கோஸ் டு த லெஃப்ட் ஹேண்ட் சைட், தட் இஸ் பிகம் +√3 B வெக்டார். மாடுலஸ் எடுத்துக்கோங்க, ஸ்கொயர் பண்ணுங்கள். A vector plus C vector the whole square, modulus of A vector square plus modulus of C vector square plus 2 times A vector dot C vector வரும். அந்த A vector dot C vectorக்கு டெஃபினேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து 2 times A vector dot C vector தான் வரணும். இதுக்கு டெஃபினேஷன் அப்ளை பண்ணுங்கள். வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் டாட் ப்ராடக்ட்? A vector modulus of A vector, B vector பதிலாக C இருக்குது, modulus of C vector cos theta equal to √3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்னா 3 ஆகிடும். அண்ட் பி வெக்டார் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இது எல்லாமே யூனிட் வெக்டார்னால் அதோட வேல்யூ 1. ஸோ ஏபிசி இருக்கிற இடத்துல 1 போட்டிருக்காங்க. 1 squared 1 squared 2 × 1 × 1 cos theta equal to 3 × 1. ஸோ 1 + 1 + 2 4 அந்த பக்கம் போச்சுன்னா -4, 3 - 4 -1. இங்கே 2 cos theta இருக்குது, அங்கே -1 இருக்குது. cos theta equal to cos theta இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே 2 + 2 cos theta equal to 3 இருக்குது. ஸோ 2 cos theta equal to 3 - 2 1. ஸோ cos theta equal to 1/2. cos எப்போ 1/2னா π/3னா 60 டிகிரி. தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரியாக இருக்கும்போது ஏ அண்ட் சியோட தீட்டா வேல்யூ எவ்வளோனா 60 டிகிரின்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ஸ்டெப்பு எப்படி கிடச்சதுன்னா, ஏ வெக்டார் டாட் சி வெக்டாருக்கு நம்ம டெஃபினேஷன் அப்ளை பண்ணோன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் சி காஸ் தீட்டா கிடைக்கும்.
தென் 8.19 ஷோ தட் த பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்டு ஃபார்ம் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை பொசிஷன் எடுத்துப்போம். ஸோ ஓஏ ஓபி ஓசி. ஸோ ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், தென் பிசி கண்டுபிடிங்க, தென் சிஏ கண்டுபிடிங்க. ஹவ் டு ஃபைண்ட் ஏபி ஓபி மைனஸ் ஓஏ, ஹவ் டு ஃபைண்ட் பிசி ஓசி மைனஸ் ஓபி, தென் சிஏ பிகம் ஓஏ மைனஸ் ஓசி. ரெண்டு வெக்டாரை எடுத்து டாட் ப்ராடக்ட் போட்டு பாருங்கள். ஏபி டாட் பிசி 0 வரல, அப்புறம் பிசி டாட் சிஏ 0 வரல, தென் ஏசி டாட் சிஏ நம்மளுக்கு 0 வந்திருக்கு. ஸோ எந்த ரெண்டு வெக்டார் மல்டிப்ளை பண்ணுமோ 0 கிடைக்குதோ, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எது காமன் பாயிண்ட்டு ஏ, ஆங்கிள் ஏ இஸ் 90 டிகிரி. ஸோ hence the given points are forming a right angle triangle சொல்லிடும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஏபி வெக்டார், பிசி வெக்டார், சிஏ வெக்டார் கண்டுபிடிச்சிட்டு, நம்மளுக்கு தெரியாது ஆக்சுவலி ஏபி டாட் சிஏ டேரெக்டாக நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஏபி டாட் பிசி போடுவோம், நாட் ஈக்குவல் டு 0. தென் பிசி டாட் சிஏ போடுவோம், நாட் ஈக்குவல் டு 0 வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏபி டாட் ஏசி இல்லைனா சிஏ போடுவோம். ஸோ வி வில் கெட் 0. அந்த 0 வரதால் நம்ம என்ன சொல்லிடலாம்னா the given points are forming a right angle triangle. So note 8.5, suppose 3 sides are given in vector form. 3 சைடு வந்து வெக்டார் ஃபார்மில் இருக்குது. ஆக்சுவலி இது பாயிண்டில் இருந்தது. சப்போஸ் வெக்டாரில் கொடுத்துருந்தாங்கன்னா either sum of the vector is 0 or sum of any two vectors is equal to the third vector to form a triangle. ஸோ வெக்டார் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் கொடுத்துட்டாங்கன்னா வெக்டார் இது வந்து பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க சம்மு நம்ம அப்படி இந்த மாதிரி போட்டுட்டோம். சப்போஸ் வெக்டார் ஃபார்மில் இருந்ததுன்னா ஏதாவது 2 வெக்டார் ஆட் பண்ணால் 3வது வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்கும். இல்லைன்னா 3 வெக்டார் ஆட் பண்ணால் ஆன்சர் 0 வரணும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா either sum of the vectors is 0, 3 வெக்டாரை ஆட் பண்ணால் 0 வரணும். இல்லைனா sum of any two vectors is equal to the third vector, ஏதாவது 2 ஆட் பண்ணனா 3வது வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்கணும். டாட் ப்ராடக்ட் பிட்வீன் எனி டூ வெக்டார்ஸ் இஸ் 0 டு என்ஷூர் ஒன் ஆங்கிள் இஸ் π/2. ஏதாவது 2 வெக்டார் டாட் ப்ராடக்ட் போகும்போது 0 கிடச்சிதுன்னா கன்ஃபார்மாக நம்ம சொல்லலாம் ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து π/2. ஸோ இதோட இந்த டாபிக் டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்டோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எக்ஸசைஸ் 8.3 அதில் எப்படி டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி சம் போடுறோன்றதை பார்ப்போம். தேங்க்யூ.